மகளிர் சுய உதவி குழுக்களிடம் விவசாய கடன் என்ற பெயரில் மோசடியாக ஏமாற்றி 15 கோடி ரூபாய் வரை பணம் கையாடல் செய்துள்ளதாக மயிலாடுதுறை பாரத் ஸ்டேட் வங்கியின் முன்னாள் மேலாளர் சதீஷ்குமார் மற்றும் அவரது உதவியாளர்களை கைது செய்ய கோரி வங்கியின் முன்பு மகளிர் சுய உதவி குழுவினருடன் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட வந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைத்தனர். மயிலாடுதுறை மற்றும் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் உள்ள மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 1,20,000 கடன் தொகை வழங்கிவிட்டு 7 லட்சம் கடன் வாங்கியதாகவும் கடன் தொகையை திருப்பி செலுத்த வேண்டும் என்று கூறி நோட்டீஸ் அனுப்பியதாக கூறப்படுகிறது. மயிலாடுதுறை பாரத் ஸ்டேட் வங்கி முன்னாள் மேலாளர் சதீஷ்குமார் மற்றும் அவரது உதவியாளர் மகளிர் சுய உதவி குழுவினருக்கு விவசாய கடன் என்ற பெயரில் 15 கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக மகளிர் சுய உதவி குழுவினர் குற்றம் சாட்டினர். இந்த பிரச்சினை தொடர்பாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இன்று தொடர் காத்திருப்பு போராட்டம் அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை கோட்டாட்சியர் விஷ்ணுபிரியா தலைமையில் நடந்த பேச்சுவார்த்தையின் மாவட்ட கூடுதல் ஆட்சியர் தலைமையில் விசாரணை குழு அமைத்து அந்த குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளிக்கப்பட்டது. ஆனால் விசாரணை குழு எத்தனை நாளில் விசாரணையை முடிக்கும் என்பதை தெரிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தும் மோசடியில் ஈடுபட்ட முன்னாள் வங்கி மேலாளர் மற்றும் அவரது உதவியாளர்களை உடனடியாக கைது செய்ய கோரி தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்த மயிலாடுதுறை ஸ்டேட் வங்கி முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மாவட்ட செயலாளர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் மகளிர் சுய உதவி குழுவினருடன் குவிந்தனர். தொடர்ந்து போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி கால அவகாசம் கேட்டதன் பேரில் போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக தெரிவித்து குறிப்பிட்ட காலத்திற்குள் விசாரணையை செய்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வங்கியை முற்றுகையிட்டு மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் என்று தெரிவித்தார். மயிலாடுதுறை பாரத ஸ்டேட் வங்கியில மகளிர் சுய குழு ஒரு 146 குழுக்களுக்கு கடன் கொடுப்பதாக அந்த குழுக்களை வரவழைத்து ஒரு குழுவிற்கு 7 லட்சம் வீதமாக பணத்தை ஒதுக்கீடு செய்து அந்த குழுவில் இருக்கின்ற அந்த ஊக்குனர் என்ற பொறுப்பாளருக்கு மட்டும் 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து அந்த கொடுத்த 2 லட்சம் பணத்தில் ஒரு 70,000 ரூபாயை அவர்கள் திரும்ப வாங்கி கொண்டு ஒரு 1,30,000 மட்டும்தான் அவர்கள் சேர்ந்திருக்கிறது. அந்த வாங்கிய கடனை அவர்கள் திருப்பி கட்டி கொண்டிருக்கிறார்கள். கட்டி கொண்டிருக்கும் போது 7 லட்சம் ரூபாயும் கொடுத்ததாக அவர்கள் கணக்கை வரவைத்து பணம் வாங்காத நபர்களுக்கெல்லாம் நோட்டீஸ் அனுப்பி பணம் வசூலிக்கின்ற ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். 146 குழுவுக்கும் அந்த எடுத்த பணம் என்பது 16 கோடி ரூபாய் எடுத்திருக்கிறார்கள். இங்கே பணிபுரிந்த முன்னாள் மேனேஜர் சதீஷ் என்பவர் இந்த குழுக்களை மட்டும் ஏமாற்றவில்லை. இந்த தத்தெடுத்து இருக்கின்ற இந்த கிராமத்தில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு கடனே கொடுக்காமல் கடன் கொடுத்ததாக அந்த கடன் வாங்காதவர்களுக்கெல்லாம் வீட்டுக்கு அந்த நோட்டீஸ் அனுப்பி அதையும் அவர்கள் தில்லுமுள்ளு செய்திருக்கின்றார்கள் என்பதை அம்பலமாக இருக்கிறது. இதையும் மார்க்சிஸ்ட் கட்சி இன்னைக்கு அந்த போராட்டத்தை விவசாய சங்கத்தை விவசாயிகளாம் அழைத்து வைத்து அந்த போராட்டத்திற்கும் இப்ப பாதிக்கப்பட்ட பெண்கள் புறாவும் இன்றைக்கு அவர்கள் எங்களிடம் வந்து அணுகி இப்படியெல்லாம் நாங்கள் பாதிப்படைந்திருக்கிறோம் என்று சொல்லும் போது இந்த பிரச்சனைகளை கையில் எடுத்துக்கொண்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு கொடுத்து அந்த மனு விசாரணை இருக்கிறது. நியூஸ்1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.